இந்த லேடி ஸ்கோப் இல்லாமல் ஒருத்தவங்களை எய்ம் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் பின்னாடி வந்து விழுந்துடுறாங்க. அந்த ஆள் எப்படியோ தப்பிச்சிடுறான். இதுக்கு அவனும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது எப்படியோ அவங்க கிட்ட வருது. அவங்க அப்படியே தப்பிச்சிடுறாங்க. அவங்க பயத்தில் அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. அதை பார்த்து அந்த ஆள் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். கீழே ஒரு பிஸ்டல் இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. உடனே எடுக்கலான்னு போகும்போது அந்த ஆள் கரெக்டாக ஷூட் பண்ணி அது சோஃபா கடையில் போய் விழுந்துருது. ஆள் எங்கே இருக்கான்னு பார்க்கறக்காக ஒரு மாப்பிள கண்ணாடி வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆள் அதே கரெக்டாக கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணி உடச்சிடுறான் அந்த கண்ணாடியை. அந்த கண்ணை ரீலோட் பண்ணுற நேரத்தில் அவங்க வேறு இடத்துக்கு எந்திரிச்சு பொறுமையாக நவுந்துடுறாங்க. மறுபடியும் செக் பண்ணுறதுக்காக அந்த மாப் எடுக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஆள் சுட்டுறான். அந்த மாப்பை மறுபடியும் மேலே தூக்குறாங்க. அந்த ஆள் சுடும்போது செவுத்துல படுது. அப்பதான் தெரியுது இவன் ஒரு பிரிட்ஜ் மேலே இருக்கான்னு. இவங்க பிரிட்ஜ் மேலே இருக்கான்னு தெரிஞ்சனையும் உடனே அவங்க ஒரு டெஸ்க் மேலே ஏறி அப்படியே அங்கேருந்து குதிச்சு எப்படியோ அந்த புல்லட்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க டேரெக்டாக சோஃபாவில் லேண்ட் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே கையை கீழே விட்டு அந்த கன் எங்கன்னு தேடுறாங்க. அந்த கன்னு அவங்க கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் சோஃபாவை திருப்பி போட்டு பார்த்தா அவங்க ஒரு ஸ்னைப்பரே இருக்கு. புல்லட்லாம் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்த ஸ்கோப் வச்சு அவனை பார்க்குறாங்க. அந்த ஆளும் ஸ்கோப்பில் இவங்க சுட போகிறத பார்த்து நோட்டீஸ் பண்ணி எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறான். அந்த ஆளுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் இவங்க புல்லட் சுட்ட ஃபோர்ஸில் தாங்க முடியாமல் பின்னாடி விழுந்துடுறாங்க.